எங்கள் அப்பா வந்துட்டு கடந்த 25 ஏப்ரல் 2023 அன்னைக்கு நேர்மையாக அவர் வேலை பார்த்த கிராமத்தில் மணல் கொள்ளையை தடுக்க முயன்றதுக்காக அவருடைய அலுவலகத்தில் வச்சு வெட்டி கொல்லப்பட்டார். ஒவ்வொரு பையனுக்கும் தன் தந்தையோட கனவை நிறைவேற்றணுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெறியா இருக்கும், மிகப்பெரிய கனவா இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய கனவா இருந்துச்சு. எங்க அப்பா எப்படி ஒரு கிராமத்துல ஒரு கிராம நிர்வாக அதிகாரியா நேர்மையா பணியாற்றினாங்களோ அதே மாதிரி நானும் என்னோட பணியை நான் நேர்மையா செய்வேன்ற நம்பிக்கையோட உறுதியோட எங்க அப்பா. உங்களை எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சூசைபாண்டியாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு நேர்மையான கிராம நிர்வாக அதிகாரியோடைய பையன். எங்கள் அப்பா வந்துட்டு கடந்த 25 ஏப்ரல் 2023 அன்னைக்கு நேர்மையாக அவர் வேலை பார்த்த கிராமத்தில் மணல் கொள்ளையை தடுக்க முயன்றதுக்காக அவருடைய அலுவலகத்தில் வச்சு வெட்டி கொல்லப்பட்டார். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சிவில் நீதிபதிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எங்கள் அப்பாவுடைய கனவு சின்ன வயசுலேருந்து, நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து எங்கள் அப்பாவோட மிகப்பெரிய கனவு என்னென்னா என்னை நீதிபதி ஆக்கி பார்க்கணும் அப்படின்றது. எங்கள் அப்பா இருக்கும்போது எப்பவுமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ மாவட்ட நீதிபதியாக இருக்கும்போது நான் உன்னை பார்த்துருவோம்பா, ஆனால் நீ வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கும்போது நான் உன்னை பார்க்க முடியாது, நான் அந்த டைமில் நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. எங்கள் அப்பாவோட கனவு என்னன்னு எனக்கு நல்லா அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு பையனுக்கும் தன் தந்தையோட கனவை நிறைவேற்றணுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெறியாக இருக்கும், மிகப்பெரிய கனவாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. எங்கள் அப்பா இறந்த துயரத்தில் கூட நான் வந்து எங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்றணுன்ற ஒரு வெறி, ஒரு வைராக்கியம் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வைராக்கியத்தில் உட்காந்து படித்தேன். எங்கள் அப்பா இறந்தாலும் என் கூட தான் இருக்கிறதா நான் நினச்சிக்கிட்டு உட்காந்து நான் சிவில் நீதிபதிக்காண்டி உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். படித்து இன்றைக்கி நான் வந்து கிளியர் பண்ணி உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். எங்கள் அப்பா எப்படி ஒரு கிராமத்தில் ஒரு கிராம நிர்வாக அதிகாரியாக நேர்மையாக பணியாற்றினாங்களோ அதே மாதிரி நானும் என்னோட பணியை நான் நேர்மையாக செய்வேன்ற நம்பிக்கையோட உறுதியோட எங்கள் அப்பாவோட தயவோட நான் இங்கே நிற்கேன். எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் அப்பாவுக்கு தாண்டி. எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி. என் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன். நான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு போகும்போதும் வரும்போதும் என்னை கூட்டிகிட்டு வருவான். எங்கள் அப்பா இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு போவாங்க. இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லைங்கிற ஒரு பாதி இதை எங்கள் அண்ணன் தான் எப்போவுமே ஃபில் பண்ணிக்கலாம். அப்பா இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த இடத்துல இப்போதைக்கு எனக்கு எங்கள் அண்ணன் இருக்கான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அரசு ஊழியர்கள் தான். இன்றைக்கி எங்கள் அம்மா ஒரு அரசு ஊழியர், எங்கள் அண்ணன் ஒரு அரசு ஊழியர், எங்கள் அக்காவுக்கு ஒரு அரசு ஊழியராக போகிறேன், நானும் இன்றைக்கி ஒரு அரசு ஊழியராக போகிறேன். எங்கள் குடும்பத்துக்கு அரசாங்கத்துக்கு சர்வீஸ் செய்யணுன்றதை நாங்கள் ஒரு பெருமையாகவும் கடமையாகவும் நினச்சிட்டு இருந்தோம். எப்படி எங்கள் அப்பா ஒரு நேர்மையாக அதிகாரியோ அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே எங்களோட பணிகளை நாங்கள் நேர்மையாக செய்வோம். நன்றி.